இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய சிந்தனைக்கு மத்தேயு நற்செய்தி 14வது அதிகாரம் 1 12வது இறை வார்த்தை முடிய, ஏரோது மன்னன் அவனுடைய தம்பியின் மனைவியை தனது மனைவியாக்கி கொண்டிருக்கிறான். அந்த தவறை சுட்டி காட்டுகின்ற திருமுழுக்கு யோவானுடைய போதனைகள் அவனுக்கு மிக மிக வெறுப்பை ஊட்டுகின்றன. அவரை கொலை செய்ய விரும்புகிறான். ஆனால் மக்கள் திருமுழுக்கு யோவானை இறைவாக்கினர் என்று கருதியதால் மக்களுக்கு அஞ்சி அமைதியாக இருக்கிறான். அந்த வேளையில் ஏரோதின் பிறந்த நாள் வந்தது. பிலிப்பின் மனைவியாக இருக்கிறவருடைய மகள் சலோமி பொதுமக்கள் மத்தியிலே, விருந்தினர்கள் மத்தியிலே நடனமாடி ஏரோதை அகமகிழச் செய்கிறார். ஆகையினால் ஏரோது வாக்களிக்கிறான். அந்த வாக்கின்படி திருமுழுக்கு யோவானை கொன்று போடுகிறான். அன்பானவர்களே, எப்பொழுது தீமையான காரியத்தில் ஒரு மனிதன் அகமகிழ்கிறானோ அப்பொழுது அவன் தவறுக்கு மேல் தவறு செய்கிறான். தீமையான காரியத்தில் ஒரு மனிதனை அகமகிழச் செய்வது சாத்தானுடைய மிக முக்கியமான வேலை. அந்த வேலைக்கு செவிசாய்க்கிறவன் சாத்தானுடைய அடிமையாகி விடுகிறான். ஆகையினால் அவன் தவறுகளிலிருந்து மீண்டு வருவதற்கு பதிலாக தவறுகளில் இன்னும் ஆழமாக தன்னை ஈடுபடுத்தி கொள்ளுகிறான். கடவுளை கொன்று போடுகிறான், மனசாட்சியை கொன்று போடுகிறான். கடவுளை மனசாட்சியை கொன்று போடுகிறான் என்றால் என்ன பொருள்? கடவுளுக்கு நேரடியாக விரோதியாக இருக்கிறான். நிற்க முடியுமா? கடவுளோடு ஒரு மனிதன் போராட முடியுமா? கடவுளுடைய மனிதன் திருமுழுக்கு யோவானுடன் இந்த சாதாரண மனிதன் ஏரோது போரிட்டு வெல்ல முடியுமா? அந்த தவற்றை தான் அவன் செய்கிறான். இது போன்ற தவறுகளிலே நாம் இருக்கிறோமா என்று எண்ணி பார்க்க வேண்டும். தீமையினால் அகமகிழ்கிறோமா? தீமை செய்வதில் நாம் அஞ்சாமல் இறங்குகிறோமா? தீமை செய்வதற்கு வாக்கு அளிக்கிறோமா? அந்த வாக்கை நிறைவேற்றுவதில் நாம் முனைப்போடு இருக்கிறோமா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் நாம் இல்லை என்று பதில் சொன்னால் நாம் இயேசுவின் பக்கம். ஆம் என்று பதில் நம் உள்ளத்திலிருந்து வாயிலிருந்து வந்தால் நாம் கடவுளை எதிர்த்து நிற்கிறோம், சாத்தானுக்கு அடிமையாகி விடுகிறோம். அன்பானவர்களே, கடுமையான எச்சரிக்கை தானே. இறைவாக்கினன் திருமுழுக்கு யோவானை கொன்று போடுகிறான். நமக்கு வழிகாட்டுகின்ற பெற்றோர்கள், வழிகாட்டுகின்ற குருக்கள், வழிகாட்டுகின்ற நல்ல பெரியவர்கள், இவர்கள் மனதை உடைக்கும் பொழுது, புண்படுத்தும் பொழுதெல்லாம் இறைவாக்கினனை கொலை செய்கிறோம், கடவுளுக்கு எதிராக இருக்கிறோம். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தில் எப்போதும் நீர் உம்முடைய குரல் ஒலித்து கொண்டே இருக்க தயவு கூறுவீராக. மனசாட்சி வழியாக நீர் எழுப்புகின்ற குரலே எங்களை விண்ணகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற பாதை. தவறான பாதையில் அகமகிழாமல் இருக்கும்படி எங்களை எச்சரிக்கின்ற உம்முடைய வார்த்தை, உம்முடைய ஒலி என்பதை உணர்ந்து கொள்ளுகின்ற பேற்றை எங்களுக்கு தந்தரலும். இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.